சூப்பர் 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 சூப்பர். நீ ஒண்ணு பண்ண மாட்டீங்களோ அல்ல செவன் அப்போ இவன் சாமி வாயாளுக்கு சாந்தல பிடிக்கிறா சாமி அந்த ஒர்ப்பானே அந்த ஊர் வந்தான்னு சொல்லி அம்மா இப்ப நீங்க அந்த அம்மா சஜ்ஜா கொடுத்தீங்க. ஆமா அவங்க வந்து ரத்தமலை பாவூசிலங்க ரத்தமலை பகலமலை அங்க இருந்து வந்துட்டாங்க. தஞ்சாபுரி வேண்டாம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உச்சியானது கவலையானது பலிபலிருந்து உடைக்கிறது. அதோட பலபலன் என்ன? இவன் சந்தல பிடிக்கிறான். சாமி ஒரு பாய் போடுறான். ஒரு பாய் பக்கத்துல வந்து படுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் ஒரு பாய் பக்கத்துல படுக்க மாட்டேங்கிறான். கேட்கிற பாரு சந்தல பிடிக்கிறான். ஊர்ஜத்தை தள்ளி போட்டு கேட்க சொல்லிக்கிறான். தலைக்குயிர கவிழி சொன்னா தளராத செல்வங்கள் இன்னும் நிறைய உருவாகும் சொல்லிருக்காங்க. ஆனா என் சக்கமா சொல்ற பையாவாது. நீ ஏற்கனவே பணக்கார வீட்டுல பிறந்த உண்மைதான். பணக்கார சாமி அது பெரிய பணக்கார பண்ணு பணக்கார பண்ணாட்டி பெரிய பணக்கார பண்ணு ஏற்கனவே பணம் இருக்கு. ஆமா பணக்கார பண்ணிட்டு வேற கவரிங் இல்ல பவுன் 400 சாமி 300 ஒண்ணு நாளைக்கு அளவுக்கு போய் கடலை கொடுத்தா சமயம் ஒரு 50 ஆட்டக்காரன் பவுன் போட்டு ஆட முடியும். ஒரு முறை சமயம் நம்ம ஆட்டக்கார ஆடிட்டோம். இல்ல பவுன் சமயம் ஒரு சமயம் புடிச்சு போட்டு அந்த கமர குமரி விட்டு அந்த புள்ளதான் செயின 2 பவுன் செயின அப்புறம் பவுடர் ஆகி நானே கை போட்டுட்டேன். அரே அடி பிரமாதே மலத்தேரக்கி என்ன சொன்ன சாமி? என்ன சொன்ன? குடி சொல்றது அலைக்கு சொல்றீங்க. அந்த அபசரிக்கும் போது உன் மார்க்குனால கவரி சொல்றேன். பாவம் நினைக்கட்டமா? ஏடா சத்தி. போட்ட நிறைய பண்பொருள்
அதனோட பவால் பலன் என்ன சொல்லு. ஆண்களுக்கு ஒரு ஆண்களுக்காக தானே அம்மா ராணி அம்மா மருந்து திக்கிறான். மருந்து திக்கிறான். எப்ப சாவுன்னு தெரியாதா? பலன் என்ன வாயாளுக்கு புத்தி இல்ல. ஆமா மகாராணிக்கு நீ யாருக்கு விவரம் ஆகிது அம்மா பிரிப்பிட்டு பங்காளி சுத்தம் அபகரிச்சு இவங்களை எம்மாடு வாங்கோ ஆடு வாங்கோ பெண்களுக்கு கொஞ்சம் பிடித்தா நீ கோயிட்டான சாமி கோயில சஜோ செவரு சாமி ஏப்பா சாமி ஏ சஜோ சொல்றாங்க ஆனா ரெண்டுமே வேலைக்கு சாமி வந்திருக்கு துணைக்கு வரல ஆனாலும் இது ரெண்டுமே கேணியில் விடுற வகையை தான் இருக்கு. இல்ல சாமி ரெண்டு பேரும் நம்ம சாமி முந்தின பாட்டை ஒண்ணு விட்டு வேலைக்கு சம்பளம் அரே இந்த பெண்களுக்கு என்ன பெண்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளை சாமி என்ன குடுங்கு வர்றாங்க லட்சணகுமாரன் புருஷனுக்கு அப்பதான் ஏன் அப்புறம் இருக்கு ಈಗ ಸಾವಿರ ಅಸಿಂಗಪಡ್ತಾರೆ ஆமா ஆமா நமக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது கேளு ஆம்பளையா இருக்காரு என்றார் மகாராஜா அவர் என்ன பண்ண மண்ணு தான் ஆம்பளை ஓடுறாரு பொண்ணு மேல ஆசை இல்ல அப்படி இருந்தாலும் இன்னும் சரியா இப்படி கேள்வி கட்டு வந்து ஒரே வரி கேட்டு வருகிறேன் இந்த கலை எனது
ஆனா பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குடும்பத்தான். அவங்க பிள்ளை பெக்கறாங்களோ பெக்கலையோ அந்த குடும்பத்தான ஆனதுக்கு பிறகு அவருக்கு காலைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவே கல்யாணம் அந்த காலையருக்கு இந்த பூமியில வாழாம கைலாய சார்வாரையும் சக்கமா சொல்றான். ஆனா இருந்து உனக்கு என்ன சந்தேகம்? சொல்லிச்சு நம்மட சோற இல்ல, ஒரு காசே இல்ல, ஒரு சில வாங்கி சொல்ல, நம்மகிட்ட பழம் இல்ல, நம்மகிட்ட ரெண்டு அம்மாட்ட பழம் இல்ல. தூங்கவே மாட்டாங்களா? சொல்லக்கூடிய பத்திரின் தானே கொண்டு வந்து வீடு வாசல் சுத்தம் செய்து பிள்ளையார் பிடித்து வைத்து அவள் பரிகடலை வைத்து ராசாத்தி பழ வகைகள் வைத்து குழந்தைய கற்பூரம் ஏத்தி என் சக்கமா கூப்பிடுற சாமி அப்புறம் சொல்லுவேன். இதுக்குமா ஒரு பண்றது இருக்குல்ல